ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி அம்மா இந்த விஷயத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணலான்னாலும் பரவாயில்ல, அண்ணங்கிட்ட அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தாலே போதும் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் அம்மா நகையை வாங்கி அடகு வச்சுருந்தேன். ஒரு 6 மாதத்தில் திருப்பி தரமா அப்படின்னு சொல்லிட்டு. அது அண்ணன் அம்மாவுக்கு மொத போயிட்டு வெளிநாடு போய் வாங்கி கொடுத்த நகை. அதனால அம்மா எங்கேயாச்சும் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷனாக இருந்தால் மட்டும் போடுவாங்களே தவிர மற்ற இடத்துக்கெலாம் போட்டுட்டு போக மாட்டாங்க. என் நகையெல்லாம் என் மாமியார் வாங்கி வச்சுருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாதனால, சரி கரெக்டான வேலை நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேறு வழி இல்லை, நம்மளுக்கு என்ன நடந்தாலும் இதை வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஒருத்தர்கிட்ட 50,000 பணம் வாங்கி கொடுத்தது, அவங்க எனக்கு வட்டி கொடுக்காம அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க ஏமாற்றிட்டாங்க. அதனால் நான் ஒருத்தர்கிட்ட இருந்து தான் வாங்கி கொடுத்துருந்தேன். 2 பைசாவுக்கு வாங்கி 4 பைசாவுக்கு விட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி, கொஞ்சம் லாபமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன். ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு சூழ்நிலை சரியாக இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சாலுமே, எனக்கு அந்த நேரம் சரியில்லாதனால 50,000 கிட்ட எனக்கு இப்போ லாஸ் ஆனது தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன இது பண்ண முடியுமோ அதை நம்மளால் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அது இருக்காது. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. நான் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் சொன்னேன், இது மாதிரி இது இது இருக்குது அது இருக்குதுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்கப்பா. எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தில் போகிறதுக்காக இருக்கட்டும், பண்ணுறதுக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு எது நடந்தாலும் நடக்கட்டும்ப்பா அப்படின்னோடனே, சரி ஓகே அதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் பார்ப்போம் அப்படின்ட்டு நான் இருந்தேன் அப்படின்னோடனே, சரி விடுங்க அதெல்லாம் நம்ம எதுவும் இது பண்ண வேண்டியதில்லை, பார்ப்போம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் அக்கா சொன்னாங்க, இது மாதிரி நீ ஏன் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல், எதாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கிறதா தெளிவாக எடுத்தானே, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் நகையை வாங்கி அம்மாட்ட அடைய வைக்கிற அப்படின்னு அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிட்டு. ஆனால் அண்ணனுக்கு இந்த விஷயத்த மட்டும் நீ சொல்லாதாக்கா, சொன்னனா நீ அவ்வளோதான்க்கா, என்னை ரொம்ப பேசுவார், அண்ணியும் அதே மாதிரி பேசுவாங்க. நான் தெரியாமல் செஞ்ச தப்புக்கு நான் எப்படியாச்சும் ஒரு ஒர்க்குக்கு போயிட்டு நான் ஒரு சீட் எடுத்துடுறேன், சீட் எடுத்து ஒரு 3 மாதத்தில் நான் அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னொன்னே, அதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் இப்போ அடுத்த மாதம் மாமா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அண்ணன் ஊர்லேருந்து வருது. அப்படி இருக்கிறப்போ அம்மா நகை எங்கே என்னென்னு கேட்டுச்சுன்னா அம்மா என்ன பதில் சொல்லணும் அப்படின்னோடனே, அதுதாங்க எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, அதுக்கு நீ தாக்கா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ஒரே இதாக இருந்துச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த ஹெல்ப் இருந்தாலும் பார்த்தாலும் பண்ணாலும் நம்மளுக்கு எது நடக்குதோ நடக்காமல் இருக்குதோ அதை விட்டுட்டு நம்ம வேறு ஒரு விஷயத்த நம்ம நோக்கி போனோம்னாலே நமக்கு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு கடினமான சூழ்நிலைகள் இருந்ததை நம்ம தான் தாண்டி போகணும். அடுத்த ஒரு இதை நம்ம நோக்கி எதாக இருந்தாலும் நம்ம கடந்து போனால் தான் நம்மளுக்கு ஒரு சக்ஸஸான ஒரு விஷயங்கிறது கிடைக்கும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கேப் விட்டு அக்கா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன், ஆனால் வட்டிக்கு தாண்டி வாங்கி தரேன், நீ எப்படியாச்சும் வாங்கி அம்மாவுக்கு திருப்பி கொடுத்துரு, நானே ஒரு 3, 4 மாதத்துல அவளுக்கு வட்டி கொடுத்துட்டு நீ கொடுத்துடணும் அப்படின்னோடனே, நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன்க்கா, அப்போதாக்கா எனக்கு நிம்மதியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதெல்லாம் எனக்கு புரியுது, நிம்மதியாக இருக்கிறதெல்லாம் புரியுது. இருந்தாலும் நமக்கு என்ன தான் நிம்மதியாக ஒரு விஷயம் இருந்தாலுமே அதை நம்ம அடுத்தது ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம அடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போனால் பண்ணாலே போதும் அப்படின்னோடனே, சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த ஒரு முயற்சியை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அதுக்காக அப்புறம் அக்கா பணம் போட்டுட்டோன்னே போயிட்டு நகையை அம்மா அழைச்சிட்டு போயிட்டு அவங்க பேர்லேயே தான் நான் வச்சுட்டு அப்புறம் திருப்பி கொடுத்தேன். அம்மாவுக்கு அப்போ தான் சொன்னிச்சு, இப்போ தாண்டி எனக்கு நிம்மதியாக வந்திருக்கு, உங்கள் அண்ணன் வந்தான்னா அதாவது கொடுக்குறது உனக்கு தப்பு இல்லை, இருந்தாலும் அவன் முதல்ல வாங்கி போட்டது அவன் பொண்ணுக்கே அதை நான் திருப்பி கொடுத்துடணும். இப்போ அடுத்த வருஷம் ஏதாச்சும் இதாகிட்டான்னா அந்த விசேஷம் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு அதை திருப்பி நான் போட்டு விட்றலான்ட்டு தான் இருக்கேன் அப்படின்னோடனே, சரிம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஏதாச்சும் திருப்பி போட்டு விட்ற வழியை பாரு பார்ப்போம் என்னன்ட்டு அப்படின்னோடனே, சரிம்மா நீ எதுவும் இது பண்ணிக்கிட்டு இருக்காத, பார்ப்போம் நம்மளுக்கு இது சரியாக இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லாட்டினா
வேறு ஏதாச்சும் நம்ம வேறு வழி இருக்கா என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொன்னோன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன்.